ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூர்லேருந்து நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார் நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக. அவர் லைவாக இங்கே வந்து கிளாஸில் வந்து பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். பேசி முடித்ததுக்கப்புறம் கிளாஸில் அவரோட சீட் அட்மிஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே ஓகே பண்ணிட்டார். ஓகே ஆனதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 மொபைல் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 2 மொபைல் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X3 Pro அப்படிங்கிற மொபைல் தான். இந்த மொபைல் ஃபுல்லாக டெட்ல கண்டிஷனில் இருக்குது. எதனால் அப்படின்னா, ஆல்ரெடி அவரே ரேமை கழட்டி ரீபால் பண்ண அதுக்கப்புறம் மொபைல் ஆன் ஆகலை, டெட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னார். இன்னொரு மொபைல் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ரெட்மி Note 8 Pro அப்படிங்கிற மொபைல். ரெட்மி Note 8 Pro அப்படிங்கிற மொபைல். இந்த மொபைல் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது மொபைல் கம்ப்ளீட்டாக ஆன் கண்டிஷனில் இருக்குது. பட் உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் இருக்குது. எனக்கு டாக்குமெண்ட், ஃபோட்டோஸ் இது எல்லாமே வேணும். அதே மாதிரி கால் ஹிஸ்ட்ரி எதுவுமே அழியக்கூடாது. லாஸ்ட்டாக எப்போ யாருக்கு கால் பண்ணேன், என்ன ஏது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இது பாஸ்வேர்ட் ரிகவரி பண்ணுறதுக்காக கஸ்டமர் 2-3 இடத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்ன கண்டிஷன் என்ன அப்படின்னா, கண்டிஷனுக்கு பயந்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணல, ஒரு சிலர் ஆகாதுன்னு சொல்லி ரிட்டனும் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா, என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் இருக்கிற டேட்டா எனக்கு 100% ப்ராப்பராக இதில் இருக்கிறது அப்படியே வேணும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ செலவானாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆகலை அப்படின்னா, நான் என்ன கண்டிஷனில் மொபைல் கொடுத்துருக்கணும் இதே கண்டிஷனில் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பயந்து ஒரு சிலர் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாதுன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த மொபைலில் எப்படி டேட்டா ரிகவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி தெளிவாக இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே டேட்டா ரிகவரி சாஃப்ட்வேர் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, இதுக்கு டேட்டா ரிகவரி ஆக மாட்டேங்குது, ஃபைல் எக்ஸ்ட்ராக் ஆக மாட்டேங்குது, இல்லை போர்ட் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தெளிவாக இன்றைக்கி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு வீடியோவாக இன்றைக்கி மேக் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி Note 8 Proங்கிற மொபைல் இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் இருக்கிற டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட நம்ம ஒரு மொபைல் டேட்டா ரிகவரிக்காக வருது அப்படின்னா எடுத்தோன்னு டைரெக்டாக நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? சிஸ்டத்தில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இது ஓகே ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து டைரெக்டாக ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணும்போது இது ப்ராப்பராக சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஏன்னா மொபைல் வந்து ஆன் கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவோம். கேபிள் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேக் சார்ஜிங் ப்ராப்ளம் வரும். சார்ஜ் ஏறுற மாதிரி இண்டிகேஷன் மட்டும் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 69% சார்ஜ் இருக்குது. பட் ஃபேக் சார்ஜிங் ப்ராப்ளம் இஷ்யூவும் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில மொபைலில் ஃபேக் சார்ஜிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சார்ஜிங் சம்மந்தமான ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு, பேட்டரி ஐடி லைன், தெர்மல் லைனில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டிஎம்டிபி லைனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நமக்கு டேட்டா ரிகவரி ப்ராப்பராக பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா மொபைல் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நமக்கு இதில் சார்ஜர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 69% இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருவோம். எந்த இதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். இதில் 1% நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு சார்ஜிங்கில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளோட டிரைவர் எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகுதா இல்லையாங்கிறதையும் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம டேட்டா கேபிள் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணியிருக்க டேட்டா கேபிள் மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது டிடெக்ட் ஆகிற சவுண்ட் நமக்கு கேட்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கேபிளை ரிமூவ் பண்ணுறேன். டிடெக்ட் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா? திரும்பவும் பாருங்கள், கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, திரும்பவும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு டிடெக்ட் ஆகிற சவுண்ட் வருது. அப்போ சிஸ்டத்தோட நமக்கு டிரைவர் ப்ராப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு கனெக்ட் ஆகுது. சரிங்களா? இது நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து பார்த்துட்டு 1% இன்க்ரீஸ் ஆகணும். 69ங்கிறது 70 மாறுதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஒரு சில மொபைலில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, அதாவது டிஎம்டிபி லைன்லையோ இல்லை ஐடி லைன், தெர்மல் லைனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பாக டேட்டா ரிகவரி பண்ணுறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுற மாதிரி காட்டும், சார்ஜ் ஏற மாதிரி காட்டும். அந்த சிஸ்டத்தில் டிரைவர் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க, சிஸ்டத்தில் போர்ட் டிடெக்ட் ஆகாது, இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை B2B கனெக்ட் ஃப்ளக்ஸ் கேபிள் வருது இல்லையா, இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைன் எல்லாமே ப்ராப்பராக நம்ம செக் பண்ணணும். எல்லாமே ஓகே இருக்குது, ஓகேவா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா போர்டை கலட்டி நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். போர்டை கலட்டி செக் பண்ணும்போது சும்மா நார்மலாக பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இதில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகியிருக்கா இல்லையா, வாட்டர் டேமேஜ் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை காம்பனண்ட் ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்காங்களா, வேறு கடையில் கொடுத்தேன் அப்படின்றாங்க இல்லையா, வேறு கடையில் கொடுத்து ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூலாம் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு சில மொபைல் டெட் ஆகிருச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு மிகப்பெரிய லாஸு. ரெண்டாவது இதை ஒர்க் பண்ணுற நமக்கு அதோட பெரிய லாஸ் நமக்கு. புரியுதுங்களா? ஸோ கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மொபைல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நான் என்ன கண்டிஷனில் கொடுக்கும் அதே கண்டிஷனில் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணாமல் இது எதுவுமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம இதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் சார்ஜிங்கில் 70% காட்டுது, 70% ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். இதில் இருக்கிற ஸ்க்ரூ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டோட கண்டிஷன் செக் பண்ணணும். போர்டோட கண்டிஷன் நிறைய பேர் செக் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, டேட்டா ரிகவரியே நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வரமாட்டேங்குது, யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தேன், அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு வருது பட் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இதில் எடுத்தமோ கமுத்தமோ அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதோட ப்ராசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஆகும் ஆகாது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவை பார்த்துருவோம். இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப் இருக்குது, இது கவனமாக கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த கேப்பை கழட்டுங்க. சரிங்களா? நீங்கள் மாற்றிக்கி தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னாச்சு, இதில் போர்டில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். கேபிள் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ரைட். அடுத்து ஃபஸ்ட்டு இதில் பேட்டரி கனெக்டர் ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரெண்டாவது சப்போர்டு மெயின் போர்டுக்கு வர ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஸ்டிப்பு இருக்குது, இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து இதில் வேறு ஏதாவது ஸ்க்ரூ இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கடுத்து ஆண்டனா கேபிள் இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் அதுக்கு அடுத்த ரிமூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சைடில் சிம் ஸ்லாட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சிம் ஸ்லாட் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து போர்டை வந்து டைரெக்டாக வெளியில் எடுத்துருவோம். இதில் CPU ரீபால் பண்ணியிருக்காங்களா இல்லை ரேமில் இது ஏதாவது ஜம்பர் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிற போர்டு கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணுவோம். இல்லை போர்டுக்கு இது ஏதாவது பெண்ட் ஆகிருக்கா என்ன ஏதுங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு டைம் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம நேரம் நம்ம கை வச்சதுக்கப்புறம் ஏதாவது டிடெக்ட் ஆகாமல் பாதியில் ரன் ஆகாமல் போர்டு ஹீட் ஆகி மொபைல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆகாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம போர்டோட கண்டிஷன் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். போர்டோட கண்டிஷன் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டோட கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. போர்டில் வந்து இன்னும் எந்த ஒரு ஒர்க்கும் எதுவுமே பண்ணலை, நல்லா நீட்டாக தான் இருக்குது. போர்டு வந்து அன்டச் கண்டிஷனில் இருக்குது. இதில் அடுத்தது ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு ஒரு டைம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். புரியுதுங்களா? வாட்டர் டேமேஜ் ஏதாவது ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நல்லா தெளிவாக ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம். வாட்டர் டேமேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே போர்டு வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. இது திரும்ப நம்ம வந்து போர்டு இதிலே வச்சு நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்குவோம். சரிங்களா? கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மொபைல் எனக்கு இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உள்ளே இருக்கிற டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபோட்டோ ரெண்டுமே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை வந்து இப்போது இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் கண்டிஷன்லேயே இதை மொபைலுக்கு டேட்டா ரிகவர் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இது பண்ண முடியல நம்மளால் இதனால் டேட்டா ரிகவரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ரேமை கழட்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டேட்டாவை ரிகவரி பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா மொபைல் ஆன் கண்டிஷனில் இருக்கு இல்லையா, மொபைல் எக்காரணத்தை கொண்டு டெட்டு ஆகவே கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி.
ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, பெங்களூர்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை வீண் போகக்கூடாது. அதுக்குண்டான பெஸ்ட்டான சர்வீஸ் நம்ம இன்றைக்கி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்து ட்ரை பண்ணுவோம். சரி, ரைட், ஓகே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு நமக்கு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? இது சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படிங்கிற மொபைலில் எந்த மாதிரியான சிப்செட் இருக்குது அப்படிங்கிறத நல்லா கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரியான சிப்செட் இருக்குது அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு 2 விதமாக கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கோடிங் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கோடிங் ரெசிஸ்டர் ப்ளஸ் லைனோட கனெக்ட் ஆகிருக்கா இல்லை கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கா? ப்ளஸ் லைனோட கனெக்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அது குவால்காம் சிப் செட்டாக இருக்கும். அதே வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அது மீடியாடெக் சிப் செட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போர்டை பிரிக்காமையே உள்ள என்ன மாதிரியான சிப் செட் இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, இதை வச்சு தவிர வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்ம பூட் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். கேபிள் கனெக்ட் பண்ணும்போது வேல்யூம் ப்ளஸ் வேல்யூம் மைனஸ் இது ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி டிரைவ் மேனேஜரில் போய் செக் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரியான போர்ட் டிடெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். குவால்காம் சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது குவால்காம் போர்ட் டிடெக்ட் ஆகும். மீடியாடெக் சிப் செட் வந்து எம்டிகேன்னு அதில் காட்டிடும். புரியுதுங்களா? ஸோ ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு கோடிங் ரெசிஸ்டர் கிரவுண்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. 100% பார்த்தீங்க அப்படின்னா இது மீடியாடெக் சிப் செட் தான். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீடியாடெக் சிப் செட்டில் இது எந்த மாதிரியான சிப் செட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக இப்போ வந்து என்ன பண்ணுறோம், டூலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? நம்ம சிஸ்டத்தில் டூல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். டூல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த டூல் ஓப்பன் பண்ணால் நம்மக்கிட்ட இந்த 2 டூல் இருக்குது. மொபைல் எடிட்டர் ஃபரன்சி டூல் இருக்குது, ஆக்சிஜன் ஃபரன்சி டூல் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் ஒரு சில மொபைல் மட்டும் எஃப்ஆர்பி லாக்கு இருக்குது அப்படின்னா கூட இதில் ட்ரை பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடிபி எனேபிள் பண்ண முடியும். இந்த டூல் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ எதுவுமே இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை. ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த டூல்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவையாக இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணணும், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது லைஃப் டைம் வேலிடிட்டி என்ன ஏது இதை பற்றி டீட்டெயில்ஸை நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி தரேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டூல் பற்றி நம்ம ஒரு வீடியோ 2 வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதில் எப்படியெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பற்றி போட்டிருந்தோம். பட் இன்றைக்கி இந்த மொபைலில் கஸ்டமருடைய மொபைலில் லைவாக இன்றைக்கி எப்படி இதை ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக இன்றைக்கி வீடியோ பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்மளுடைய டூலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஹோம் பேஜ். ஓகே, ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா மொபைல் வந்து ஆன் கண்டிஷன் தான் இருக்குது, டெட் கண்டிஷனும் ஆஃப் கண்டிஷன் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ வந்து மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும் இல்லையா, டிவைஸ் எந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஒவ்வொன்றா பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ டிவைஸ்னு இருக்குது. இதில் டிவைஸில் என்ன மாடல் வேணும், உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன மாடல் ஃபஸ்ட் நம்ம இதில் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். இந்த மாடல் கிடைச்சிது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா மாடல் இதில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிப்செட் மூலிமா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இந்த மாடல் டைப் பண்ணுவோம். ஓகே, சிப்செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். ரெட்மி நோட் 8 ப்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெட்மி நோட் 8 அப்படின்னு நமக்கு காட்டு. நோட் 8 ப்ரோ இருக்கு இல்லையா, இதை காட்டுது. ரெண்டாவது அதுக்கு கீழே வேறு ஏதாவது சிப்செட் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. நம்ம ரெட்மி நோட் 8 ப்ரோவை இதை செலக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரெட்மி நோட் 8 ப்ரோ. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு அடுத்ததாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். பேட்டரியில் நமக்கு 70% சார்ஜ் இருக்குது. புரியுதுங்களா? 70% சார்ஜ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஏஜென்ட் ஃபைல் கனெக்ட் யூஎஸ்பி டிரைவ்னு கேட்குது இல்லையா, இதை யூஎஸ்பி டிரைவில் வச்சு நம்ம மொபைல் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணும்போது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மோடில் கனெக்ட் பண்ணுங்கள். குவால்காம் சிப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா EDL மோடில் கனெக்ட் பண்ணுங்கள். மீடியாடெக் சிப்செட்டாக இருந்துச்சுன்னா வேல்யூம் ப்ளஸ் வேல்யூம் மைனஸ் இது ரெண்டுமே அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்க ஒரு போர்ட் டிடெக்ட் ஆயிரும். நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு
கனெக்ட் ஆக மொபைல் பாருங்க இங்கே ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆன் ஆக கூட போர்ட் டிடெக்ட் ஆகணும் கம்ப்ளீட்டாக. ஸோ திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுவோம். திரும்பவும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். திரும்பவும் வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம எந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் மேட்ரு. இதில் ரெட்மி நோட் 8 ப்ரோ சிப் செட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இருக்குது. இதில் மீடியாடெக் சிப் செட்லேயும் இருக்குது, குவால்காம் சிப் செட்லேயும் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மெத்தடில் போயிருங்க. இதில் எம்டிகேன்னு இருக்கா, இதை செலக்ட் பண்ணிங்க. இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டிடும். 200 GB இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கேட்குது. இதோட ஃபைல் பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா போர்னியோன்னு ஒரு எம்டி ஃபோல்டர் இருக்குது. இதை வந்து நான் ரீநேம் பண்ணி இதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் 8 ப்ரோ இதில் வந்து ஃபைல் வந்து செலக்ட் ஆகும், லோட் ஆகணும்னு நான் கொடுத்துறேன். சரிங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எம்டிகே போர்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து போர்ட் வந்து டிடெக்ட் ஆகணும். சரிங்களா, ப்ராப்பராக பண்ணுங்க. அதே மாதிரி போர்ட்டு கனெக்ட் பண்ணும்போது இதை கனெக்ட் கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வேல்யூம் ப்ளஸ் வேல்யூம் மைனஸ் இது ரெண்டுமே கிளிக் பண்ணிடுங்க. அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். பேட்ரி டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் போர்ட் டிடெக்ட் ஆகல. பேட்டரி கனெக்ட் பண்ணிடுவோம். திரும்பவும் பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, திரும்ப இந்த இடத்துல எனக்கு கனெக்ட் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ வந்து கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு இல்லையா. இதில் இருக்க சிப்செட் மாடல் பார்த்திங்கன்னா MT6785ங்கிற மாடல். இப்போ ஸ்டார்ட் எக்ஸ்ட்ராக்ட்னு இதை கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இது எல்லாமே இதில் டோட்டல் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா 59 GB இருக்குது. 59 + 59.5 GB நமக்கு இதில் ஃபைலோட சைஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோல்டரை வந்து ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கப் எடுக்கணும். பேக்கப்பு இது கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள். ரிமைனிங் டைம் பார்த்திங்கன்னா 55 நிமிஷம் காட்டுது இல்லையா. அப்போ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நமக்கு டைம் ஆகும். புரியுங்களா. ஸோ 1 ஹவர் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ இதோட நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சிடறேன். அதுக்கு அடுத்து 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா, ரைட். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும், வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அக்காமடேஷன் ஏதாவது இருக்கா, என்ன ஏது, ஹாஸ்டல் எப்படி, இதை பற்றி டீட்டெயில்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நான் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நம்ம அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுட்டு எல்லாமே நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட கிளாஸில் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 15 நாள். கிளாஸ் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி ஈவினிங் 7 o'clock வரைக்கும் கம்ப்ளீட்டாக கிளாஸ் ப்ராக்டிக்கலாக நடக்கும். டெய்லி 2 hours தியரிட்டிக்கல் கிளாஸ் நடக்கும். தியரிட்டிக்கல் கிளாஸில் பேசிக் கிளாஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிளாஸ் தியரிட்டிக்கல் முடிஞ்ச ப்ராக்டிக்கலாக இருக்கும். இன்றைக்கி தியரிட்டிக்கல் என்னெல்லாம் கிளாஸ் இல்லை சொன்னோமோ அதெல்லாமே லைவாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கையிலேயே போர்டை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்ரை பண்ணணும், இந்த எந்த டைரெக்ஷனில் ஹீட் பண்ணணும், ஒரு எஸ்எம்டி ப்ளோயர் யூஸ் பண்ண எந்த மாதிரி எஸ்எம்டி ப்ளோயர் வாங்கணும், அதில் எந்த மாதிரி நாசல் யூஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷனில் நம்ம ஹீட் பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும், இது எல்லாமே பக்கத்துலேயே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக 2வது இல்லை 3வது நாள்லேயே சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் முதல் நாள் கொஞ்சம் தடுமாறுவாங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிடுவாங்க. 3வது நாள் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு ஐசியை கலட்டி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. புரியுங்களா. அதிகமான டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட வந்தவங்க ஐசியை கழட்டி ரீபால் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் போய் கடை வச்சு ரன் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸ் எக்யூப்மெண்ட் யார்கிட்ட வாங்கலாம், எங்கே வாங்கணும் அப்படின்னு பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம எந்தெந்த டூல்ஸ் வாங்கணும், இதை பற்றி நம்ம அப்டேட் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சப்போர்ட்டிங் கிளாஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். எந்த சப்போர்ட் குரூப்பில் நீங்கள் எப்போ எந்த டவுட்டு கேட்டோம்னாலும் உடனுக்குடன் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த எந்த டவுட், இந்த என்கிட்ட ஒரு மொபைல் வந்துச்சு டெட் கண்டிஷனில் இருக்குது, நான் என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணணும், எதோ தெரியல அப்படின்னு நிறைய பேர் ஒரு சிலர் கேட்பாங்க. கேட்கும்போது இந்த செக்ஷனில் பாருங்கள், இந்த பாருங்கள், இது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களும்
ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்டு கேட்கும்போது தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும்போது எல்லாமே ப்ராப்பராக ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஊருக்கு போனதுக்கப்புறமா ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா மைண்டே பிளாங்காக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியல, இன்னும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாங்காகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மனசை தளர விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களோட முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். சரிங்களா? ரைட். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, இங்கே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஊரில் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோடைய நம்பரே நான் கொடுத்துருவேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டோடைய நம்பர் நான் தரேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசி ரிவ்யூ கேளுங்க. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கிளாஸில் ஆளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லி உங்களை கிளாஸில் எடுக்க தான் பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி கண்டிஷன்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒன்று ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கணும், இல்லை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபீல்டில் மாறிடணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். இல்லை நான் பார்ட் டைமாக வந்து உட்காந்து பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன், வெளியூரில் நான் வேலையில் இருக்கிறேன், நான் பார்ட் டைமாக வீட்டில் வச்சு சர்வீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கிளாஸில் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துடணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதாவது என்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஊர்லேருந்து எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஊரில் எனக்கு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய நம்பரை நான் டைரெக்டாக கொடுத்துறேன். ஏன்னா உங்கள் ஊருக்காரர் உங்களை ஏமாற்றணும், உங்களை வழி கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நீங்கள் ரிவ்யூ கேளுங்க. அவங்க ஓகே சொன்னால் மட்டும் என்கிட்ட அட்மிஷனுக்கு வாங்க. சரிங்களா? ரைட். அட்மிஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 47 நிமிஷம் காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 GB நமக்கு ரிகவரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ரிகவரி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு இதில் மீடியாடெக் போர்ட்டு, எப்படி மொபைல் டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், டிஎஃப்ஐ எது செலக்ட் பண்ணி, இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. 6 செட்டப்பும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டை வந்து மொபைல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு டைம் நம்ம ரீகனெக்ட் பண்ணணும். பேட்ரி கனெக்டர் டிஸ்கனெக்டும் இதுவும் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போது ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கம்ப்ளீட்டாக ஆன் ஆகணும். ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பேட்டரிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சம்டைம் பார்த்தீங்கன்னா போர்ட் டிடெக்ட் ஆனது அப்படி ஸ்டக் ஆகி நின்றுருக்கும். இந்த மாதிரி மொபைல் ப்ராப்பராக ஆன் ஆகாமல் இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. புரியுதுங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேட்டரி கனெக்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீகனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ரீகனெக்ட் பண்ணும்போது திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி வேல்யூம் ப்ளஸ்ஸு வேல்யூம் மைனஸ் இது பிடிச்சிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி போர்ட்டு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொபைல் ஆன் ஆயிருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் போர்ட் டிடெக்ட் ஆகிறப்ப நமக்கு இங்கே சிஸ்டத்தில் உங்களுக்கு பாருங்கள் தெரியும். இதே மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஃபைல் வந்து கால்குலேஷன் ஆகிட்டுருக்கு. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது 100% ஆகணும். ஸோ இது டைம் ஆகும் கொஞ்சம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் 99% ஆயிருச்சு, கால்குலேட்டிங் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. 2 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் எக்ஸ்ட்ராக்ட் டேட்டான்ட்டு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஆப்ஷன் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? ரைட். அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ஃபைலில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ஃபைலோட நேம் பார்த்திங்கன்னா டிவைஸ் EWC அப்படிங்கிற ஒரு ஃபைல் தான். ஓகேவா? இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இன்றைக்கி டேட்டு பாருங்கள். இந்த டேட்டில் இன்றைக்கி நம்ம எடுத்தது, நம்ம என்றைக்கு இதை ஃபைல் வந்து பேக்கப் எடுக்கிறோமோ அந்த அன்றைக்கி டேட்டோடு வந்துடும். இந்த டிவைஸு எந்த மாடல் எந்த ஃபோட்டோவில் எங்கே சேவ் பண்ணிக்கங்கிறது எல்லாமே ஷோ ஆகுது. இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் ஷோ ஆகுது. இந்த ஃபைலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் EWC அப்படிங்கிற ஒரு ஃபைல் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் வச்சோம் இல்லையா,
டெஸ்க்டாப்பில் Note 8 Pro அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம வச்சோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலுக்கும் இதை பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு டிரைவில் எதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைல் இங்கே டெஸ்க்டாப்பில் இருந்துச்சுன்னா டெஸ்க்டாப் இல்லை வேறு ஏதாவது சி கோனில் இல்லை டி கோனில் எதில் வச்சுருந்தாலும் எடுத்துருங்க. இப்போ நம்ம பேக்கப் எடுத்த ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய ஃபைல் இருக்குது. இதில் நிறைய ஃபைல் இருக்குது. இதில் டிவைஸ் EWC இந்த ஃபைல் மட்டும்தான் நம்ம பேக் பண்ணி. இந்த ஃபைலோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 KB. இதை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் கொடுத்துருவோம். சரிங்களா, இங்கே இந்த இடத்துல லோட் ஆகிடும் ஃபைல். இது லோட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இங்கே அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் மேலே இருக்கு இல்லையா, இதே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இம்போர்ட்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல இம்போர்ட் கொடுத்துருவோம். இம்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். நான் அந்தந்த இடத்துல ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான டைமிங் எடுக்கிற இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா வீடியோட லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், தேவையில்லாத இடத்துல இந்த லோடிங் ஆகிறது இந்த ப்ராசஸ் டைமிங் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவோம். சரி, இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து திரும்ப வந்து ஷோ ஆகும். அது என்னங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ வரும், அதையும் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய மொபைல் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா எந்த மாதிரி ப்ராசஸ் எந்தெந்த மாடலுக்கு எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. திஸ் இமேஜ் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இதில் வந்து இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சு நம்ம டைப் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் கீழே பாருங்கள் ப்ளூ கலர் லைன் தெரியுது இல்லையா, ப்ளூ கலர், இதை கிளிக் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணோன்னா நம்ம மொபைலில் எந்த மாதிரி பாஸ்வேர்டு இருக்குது, பின் நம்பர் போட்டு லாக் பண்ணிக்காங்களா, இல்லை பேட்டர்ன் நம்பர் போட்டு லாக் பண்ணிக்காங்களா, இல்லை ஏதாவது லெட்டர்ஸ் சிம்பிள் நேம்ஸ் ஏதாவது கொடுத்து லாக் பண்ணிக்காங்க அந்த மாதிரி கேட்கும். ஸோ நம்ம வந்து மொபைலில் பேட்டர்ன் லாக் இருக்குது. பேட்டர்ன் லாக்கில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் பேட்டர்ன் லாக், இல்லை 5 பாயிண்ட்டா 6 பாயிண்ட்டா 7 பாயிண்ட் லாக், இந்த டாட்டா இருக்குல்லையே இதுதான் பாயிண்ட்னு நான் சொல்கிறேன். இதில் எத்தனை பாயிண்ட் வச்சு லாக் பண்ணிக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ இதனால் இது வந்து பேட்டர்ன் லாக்கில் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அப்படியே வந்து ஸ்டார்ட் பாஸ்வேர்டு ரிகவர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிடுவோம். ஓகேவா, ஏன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கனெக்ட் பண்ணிங்க, ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கல, பாஸ்வேர்டுங்கிறது நம்ம நம்பரில் கொடுக்கல, பேட்டர்ன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் பேட்டர்ன் மட்டும் செலக்ட் பண்ணாலும் ஓகே, ப்ராசஸ் குயிக்காக முடிஞ்சிடும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பேட்டர்ன் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ப்ராசஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் கீழே தெரியும் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல்னு போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இது கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு பாஸ்வேர்டு வந்து மேலேயே வந்து ஷோ ஆகும். பாஸ்வேர்டு மேலேயே வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல யூசர் டேட்டான்னு இருக்கு இல்லைங்களா, யூசர் டேட்டா, இந்த யூசர் டேட்டாங்கிற இடத்துல நமக்கு பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா, ஏன்னா இதோட ப்ராசஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமிங் ரொம்ப அதிகமாகும். நமக்கு மொபைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிவைஸ் எல்லாமே வந்து டிஸ்கனெக்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பேக்கப் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஃபைல் பேக்கப் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது டிவைஸ் கனெக்ட் பண்ணால் போதும். திரும்பவும் வந்து ரீகனெக்ட் பண்ணி ஆப்ஷன்ஸ் கேட்கும். ரீகனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிமூவ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா, ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்த ப்ராசஸில் நமக்கு இங்கே பாஸ்வேர்டு ஷோ ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே கீழே பாருங்கள் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு கேட்குது. இது வந்து எனேபிள் பண்ண சொல்லுது. இந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அலோ அக்சஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல அலோ அக்சஸ் இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்டிங் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபைல் வந்து இன் ப்ராசஸிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கா. ரைட், இது வந்து போகட்டும். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அடுத்தது பாஸ்வேர்டு ஷோ ஆகுதா இல்லையா அப்படிங்க செக் பண்ணி போவோம். சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகாது, ஃபைல் கரப்டடு இன்கரப்டட் ஃபைலு இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். எதனால் அப்படின்னா நீங்கள் பேக்கப் எடுக்கும்போது பாதியிலே வந்து மொபைல் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். மொபைல் டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப பேக்கப் எடுப்பீங்க, அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக பேக்கப் ஆகாது. அதனால் பழைய டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. சிஸ்டத்தில், மொபைலில் கிடையாது, சிஸ்டத்தில் ஆல்ரெடி பேக்கப் பாதி ஆகிருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த பழைய டேட்டா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும்.
ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா புதுசாக நீங்கள் மறுபடியும் பழைய இதுலேயே கண்டினியூவாக இப்போ டேட்டா பேக்கப் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு அவ்வளோ சீக்கிரம் ரிகவரி ஆகாது. லாஸ்ட் டைம் ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு என்ன ஆகும், எரர்னு இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நம்மளோட சிஸ்டத்தில் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்ட் பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகுது. கரெக்ட் பாஸ்வேர்டு ஷோ ஆகுது. ஸ்டேட்டஸும் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃபினிஷ்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த ப்ராசஸ்ஸு அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சிலருக்கு வந்துடும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஒரு சிலருக்கு 10 நிமிஷத்துலேயும் இந்த பாஸ்வேர்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? ரைட். இப்போ பாருங்கள் நம்மளோட சிஸ்டத்தில் பாஸ்வேர்டு ஷோ ஆகுது. பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா 357412 ஷோ ஆகுது. 357412 அப்படின்னு காட்டுது. இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளுடைய மொபைலில் இப்போ இந்த பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி டிஸ்கனெக்ட் சார்ஜிங் தான் இருக்குது. இப்போ மொபைல் வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். சரிங்களா? மொபைல் வந்து பேட்டரி ஒரு டைம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு இல்லை இந்த பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டா இல்லை தப்பான பாஸ்வேர்டா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணி. இப்போ பாருங்கள் மொபைல் வந்து நமக்கு ஆன் ஆகட்டும். ஃபுல்லாக ஆன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த பாஸ்வேர்டு கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கஸ்டமர் கேட்டது என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க டேட்டா எதுவுமே அழியக்கூடாது ஒன்று. ரெண்டாவது கால் ஹிஸ்ட்ரி அப்படியே இருக்கணும். லாஸ்ட்டாக யாருக்கு கால் பண்ண என்ன ஏதுங்கிறது அது அப்படியே இருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு சிம் ட்ரே கூட கஸ்டமர் என்ன ஆச்சு கொடுக்கல. சிம் ட்ரேயை கூட நமக்கு கஸ்டமர் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம சிம் ட்ரே போட்டு கால் கீது ஏதோ பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறனால சிம் ட்ரே கூட கஸ்டமர் நமக்கு கொடுக்கல. நம்ம இப்போ செட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சேம் அதே கண்டிஷனில் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. செட்டு ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ இதனுடைய பாஸ்வேர்டு நம்ம ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது இல்லையா, அந்த பாஸ்வேர்டு அதாவது 3 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த 9 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 9 டாட்ஸில் வந்து நம்ம கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்து செக் பண்ணுவோம். இந்த கரெக்டான பாஸ்வேர்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 எங்கே இருக்குது, இங்கே லாஸ்ட்டில் மேல் லைனில் 3. ஓகேவா? இந்த 3 5 7. ஓகேவா? அடுத்தது 4, அடுத்து 1, அடுத்து 2, அதுக்கு அடுத்தது 8 கேட்டிருக்குது. நேராக இங்கே 8 கிட்ட வந்துடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொபைல் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. பட் உள்ளே இருக்கிற டேட்டாஸ் இதெல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையா, இல்லை உள்ளே இருக்க டேட்டா ஏதாவது அழிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான பர்சனல் ஃபைல் வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் இந்த மாதிரி இஷ்யூ ஏதாவது வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். நமக்கு தெரியாது இதில் எது முக்கியமான ஃபைல் எது தேவையில்லாத ஃபைல் அப்படின்னு தெரியாது. அதனால் ஜஸ்ட் கஸ்டமருக்கு லாக் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாமே இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட் இதெல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் எல்லாமே அப்படியே இருக்குது. எந்த ஒரு ஃபோட்டோ டாக்குமெண்ட் எதுவுமே நம்ம டெலீட் பண்ணலை. சரியா? ரைட். அதுக்கடுத்து கால் ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தார். கால் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே கால் ஹிஸ்ட்ரி எதுவுமே டெலீட் ஆகலை, நம்ம எதுவுமே பண்ணல. அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா நமக்கு கேமரா மற்ற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே எனேபிள் ஆகுது என்ன ஏதுன்னு ஒவ்வொன்றா போய் செக் பண்ணுறதா இருந்தால் கஸ்டமர் செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது எல்லாமே எதுவுமே நம்ம செக் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வாட்ஸ்அப்பில் முக்கியமான டேட்டா இதெல்லாம் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஏதாவது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஓகே இதுலேயும் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்களே, இந்த பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு சில அப்ளிகேஷன் வச்சு லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா வாட்ஸ்அப்பில் உள்ளே போகிறதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எனேபிள் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி லாக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணலாம். அது மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம செட்டிங்ஸில் போய் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ செட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நமக்கு லாக் பண்ணிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கும் தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம இதில் என்ன பாஸ்வேர்டு அப்ளிகேஷன் லாக் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லாக் இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறது கிடையாது. கஸ்டமருக்கு என்ன உள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் லாக் மட்டும் நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். உள்ளே இருக்கிற டேட்டா ஃபைல் மேனேஜரில் இருக்கிற மொத்த டேட்டாவும் எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்பன் ஆகலை, இதுலேயும் பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதில் சிம் கார்டு போடணும். சிம் கார்டு போட்டு அதுக்கப்புறம் டேட்டா வந்து எனேபிள் ஆயிரும். சிம் கார்டு போட்டோன்னே நமக்கு இங்கே மேலேயே பாருங்கள் டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை எனேபிள் பண்ணும். எனேபிள் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு ப்ளே ஸ்டோரில் போகணும். ப்ளே ஸ்டோரில் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் லாக் பண்ணல. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து லாகின்ல தான் இருக்குது. ப்ளே ஸ்டோரும் லாக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து தனியாக சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணணும். இல்லை ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் லாக் பண்ணாமல் இருக்குது, இதில் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபைல் மேனேஜருங்கிற புதுசாக ஒரு அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் மேனேஜர் டாக்குமெண்ட்டை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்ளிகேஷன் ஒரு டவுன்லோட் பண்ணுங்கள் டிஃபால்ட்டாக. அதையும் டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட இதில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே அதில் ஓப்பன் ஆகும். ஆனதுக்கப்புறமா அது என்ன பாஸ்வேர்டு என்ன எதுன்னு பார்த்து நம்ம அதை ரிமூவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய இருக்குது. பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வர்றது ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஏன்னா இதோட வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை தான், ஆனால் டைம் தான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இதோட ப்ராசஸ் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 6 மணி நேரத்து வீடியோவை தான் நான் உங்களுக்கு வெறும் ½ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.